நெறைய பேர சொல்லலாம். இப்போ சிலர்லாம் வந்து என் கூட வந்து நெறைய அப்படி எமோஷனலா பேசி ஒரு விஷயத்த கன்வே பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா நெறைய சொல்லியிருக்கேன். இது யாரையும் எனக்கு யாராவது நடிச்சு காட்டினா எனக்கு பயம் வந்துரும். ஆ. எனக்கு அது உடன்பாடு இல்லங்கிறத தாண்டி எனக்கு பயம் வரும். எனக்கு அதுக்குள்ள போவே முடியாது. ஏன்னா என்ன திடீர்னு கதவு இழுத்து பூட்டிட்டு உள்ள வாங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாரி ஆயிடும். அது தப்பா, ரைட்டான்னு நான் இன்னைய வரைக்கும் யோசிக்கல. அதுக்கு எனக்கு அதுக்கான மீனிங் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து யாராவது இது அப்படி நடிச்சு காட்டாங்கன்னா, வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கதவு மூடிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாரியே இருக்கும். நான் எனக்கு திறந்தா தானங்க வர முடியுன்ற மாரி எனக்கு ஒரு பயம் வந்துரும். ஏன்னா, அவங்க நடிக்க ஆரம்பிக்கும்போதே எனக்கு வந்து அந்த கதை ஒண்ணு சொல்லுதுல்ல. கதையில நான் ஒண்ணு யோசிச்சிருப்பேன். அது எனக்கு டக்குன்னு அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடும். எனக்கு அது வரவே வராது. அப்படின்னு பல நேரங்கள்ல என்ன ஆயிடும்னா, நான் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். நான் குனிஞ்சுக்குவேன். பார்க்க மாட்டேன். குனிஞ்சு கீழ தான் பார்த்துட்டு இருப்பேன். அது தவறும் கூட. அது நான் செய்யக்கூடாது. ஆனா எனக்கு அது வேற வழி இல்ல. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. யாராவது நடிச்சாங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன், நான் கேட்பேன். சார் உங்களுக்கு என்ன வேணும்? டெல் மீ. வாட் யூ வாண்ட்? இந்த கேரக்டர் இப்படி இருக்கும். நான் இப்படி யோசிச்சிருக்கேன். இந்த கேரக்டர் நீங்க சொல்லும்போது எனக்கு இப்படி வந்தது. அது இப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படின்னு நெறைய 90.9% தே வில் எக்ஸ்ப்ளைன். இல்ல சார் எனக்கு இப்படி இருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாரி ஒண்ணு இருக்கணும். நீங்க ஒண்ணு காட்டுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா எனக்கு சார் நான் ஒண்ணு பார்த்தேன் சார். அவர் இப்படி இருந்தாருன்னு ஒண்ணு சொல்லுவாரு. ஸோ அதிலிருந்து நான் ஒரு அப்ப அவன் அப்படி இருக்கான்னா, அப்போ அவனுக்கு இப்படி இருக்கலாமா? பாடி இப்படி இருக்கலாமா? இல்ல அவன் பார்வை இப்படி இருக்கலாமா? இல்ல அவன் வந்து ரொம்ப பேச மாட்டானா? இப்படிலாம் நெறைய டிஸ்கஷன் பண்ணும்போது, ஐல் கெட் சம் பிக்சர் ஃப்ரம் தட் வாட் தே தாட். ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்படிதான் நெறைய இயக்குனர்களோட வேலை செய்வோம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.